சரி, நம்ம போன கிளாஸ்ல வந்து ஒளித்தொகுப்பு பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அதுல படிச்சுட்டு கொஞ்சம் நோட்ஸ்ல, அதாவது கேள்வி மாதிரி எழுதணும் கொஞ்சம். கேட்கிறப்பல கதைக்கிறது. சரி, இப்ப அதுல தொடர்ச்சியா ஒரு ஒரு 3 கேள்வி 4 கேள்வி எழுதிட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம். சரியா? சரி, அடுத்த ஒரு கேள்வி எழுதுங்க. ஒளி ஒளித்தொகுப்பின் போது பச்சையம் அல்லது குளோரோஃபில், பச்சையம் அல்லது பச்சையம் பச்சையம் அல்லது குளோரோஃபில். நான் சொன்ன ரெண்டு ஒன்று தாண்டன. பச்சையம் அல்லது குளோரோஃபில் மூலம் ஆற்றப்படும் தொழில் யாது? சொல்லுங்க அப்ப, என்ன தொழில்? என்ன தொழில் என்று சொன்ன? பச்சையம் அல்லது குளோரோஃபில் மூலம் தொழில் ஆற்றப்படும் தொழில். மிஸ்கா, என்ன தொழில்? ஒளி தொகுப்பை மேற்கொள். என்னவா? என்ன சொன்ன? இது படிச்சு தந்தே தானே? படிச்சு தந்துட்டு தான் நோட்ஸ் தான் இப்ப சாரேன். என்ன அந்த சொன்னேன், போன கிளாஸ்ல சொன்னேன். குளோரோஃபில் அல்லது பச்சையத்துல தொழில் என்ன? என்ன செய்யுது? ஒளிய அகத்துறிஞ்சு தானே? ஒளியை அகத்துறிஞ்சல். தொழில் என்ன? ஒளியை அகத்துறிஞ்சல். சூரிய ஒளியை அகத்துறிஞ்சல். சூரிய ஒளியில எத்தனை ஒளி இருக்கு? ஒளி நிறங்கள் இருக்கு சூரிய ஒளியில? 7. 7 நிறங்கள். என வானவில்ல காணப்படுற 7 நிறங்கள் இருக்கு. அந்த 7 நிறங்கள்லையும் 2 நிறங்கள் தான் வந்து ஒளித்தொகுப்புல அதிகமா படுதாம். என்ன என்ன நிறங்கள் அதிகமா பயன்படுத்தப்படுற நிறங்கள்? என்ன நிறங்கள் தெரியுமா? சிவப்பும் நீலமும். அப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. ஒளித்தொகுப்பின் போது ஒளியிலுள்ள எண்ணிறங்கள் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப அதிக அளவு பயன்படுத்தப்படுற 2 நிறங்கள் வந்து சிவப்பு, அடுத்தது வந்து நீலம். சீனி என்று பாடமாகலாம். சிவப்பு, நீலம். இப்ப கேள்வி என்ன? ஒளித்தொகுப்பின் போது ஒளியிலுள்ள எண்ணிறங்கள் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று சிவப்பு, அடுத்தது வந்து நீலம். எழுதியாச்சா? எழுதியாச்சா? நான் ஒரு கேள்வி பார்க்க மைனரா கேள்வி. மிஸ் எழுதியாச்சா? ஓ சார். சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. ஒளித்தொகுப்பின் போது நடைபெறும் சக்தி மாற்றம் யாது? ஒளித்தொகுப்பின் போது நடைபெறும் சக்தி மாற்றம் யாது? சக்தி மாற்றம் என்ன? சக்தி மாற்றம் என்ன? ஒரு சக்தி இன்னொரு சக்தியா மாறுறது என்ன? அதுதான் சொல்றது சக்தி மாற்றம். அப்ப ஒளித்தொகுப்புல என்ன சக்தியா மாறுது? தாவரங்கள் என்ன சக்தியை அகத்துறிஞ்சுது? என்ன என்ன சக்தியாக அகத்துறிஞ்சது? சரியா சார். என்னமா? சூரிய ஒளியில இருந்து என்ன சக்தியாக துறிஞ்சி? சக்தி என்னதாக துறிஞ்சி? அஸ்வா, தாவரங்கள் சூரிய ஒளியிலிருந்து என்ன சக்தியாக துறிஞ்சுது? வெப்பசக்தி. நம்ம என்ன அம்புக்குறியில என்ன எழுதிக்கும்? பச்சையமும் மேல என்ன? ஒளித்தொகுப்புல மேல என்ன எழுதிக்கும்? பச்சையம், அதுக்கு மேல என்ன? சூரிய ஒளி. சூரிய ஒளி. அப்ப சூரிய ஒளி என்றதுல என்ன சக்தி? என்ன சக்தி இது? வெப்பசக்தி. என்ன சக்தி?
ஒளிசக்தி என்ன? அப்ப எங்க நான் இதுக்கு முறையும் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒளிசக்தினால இங்க இந்த ஒளித்தொகுப்புல பயன்படுத்தப்படுற சக்தி மூலம் யாதென்று படிச்சிக்கோம் என்ன? அப்ப சக்தி மூலம் என்ன? ஒளி என்ன? சூரிய ஒளி. அப்ப இங்க என்ன காணப்படுது? முதலாவது தாவரங்கள் வந்து சூரிய ஒளியிலேருந்து ஒளிசக்தியை தான், வெப்பத்தை வாங்க இல்லை, ஒளிசக்தி என்ன செய்து அகத்துறிஞ்சுதான். அப்ப அந்த ஒளிசக்தியை தான் இந்த குளோரோஃபில் என்ன செய்து தாவரங்களுக்கு, தாவரங்கள்ல இலைகள்ல காணப்படுற குளோரோஃபில் வந்து சூரிய ஒளியில இருந்து ஒளிசக்தியை அகத்துறிஞ்சாம். அப்போ என்ன செய்தாம்? ஒளிசக்தி ஒளித்தொகுப்பு நடந்து இன்னொரு சக்தியா மாறணும். என்ன சக்தியா மாறும்? நம்ம பயன்படுத்துற உணவா மாறுது என்ன? உணவு என்ன சக்தி? உணவுல காணப்படுற சக்தி என்ன சக்தி? இரசாயன இரசாயன சக்தி. சரி, அப்ப கேள்விக்கு என்ன விட? ஒளித்தொகுப்பின் போது நடைபெறும் சக்தி நிலை மாற்றம் அல்லது சக்தி மாற்றம் என்ன? இரசாயன சக்தி. ஒளிசக்தி ரெண்டு சக்தி, சக்தி சக்தி நிலை மாற்றம் சொன்னா ரெண்டு சக்தியை சொல்லணும். ஒரு சக்தி முதலாவது ஒளித்தொகுப்பின் போது ஒளிசக்தி என்ன செய்யலாம்? ஒளித்தொகுப்பு நடைபெற்ற போது இரசாயன சக்தியா மாறுதாம். அப்ப சக்தி நிலை மாற்றம் ஒளிசக்தி அம்புக்குறி போட்டு இரசாயன சக்தி. இல்லையாஜா? சரி, இல்லையாஜா? சரி, இப்ப ஒளித்தொகுப்பு பத்தி இவ்வளவுதான் கேள்வி வரப்போகுது. சரியா? எம்சிக்யூலயோ ஸ்ட்ரக்சர்லயோ இவ்வளவு கேள்வி வரப்போகுது. இப்ப இந்த அண்டை படிச்சதுக்கும் இந்த படிச்சதுக்கும் என்னமோ டவுட் இருக்கா? படிச்சதுல என்னமோ டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி கேள்வி விளங்காம என்ன இருக்கா? சரி, இப்ப வந்து படிச்ச அவலத்திலையும் கேள்வி செஞ்சாச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒளித்தொகுப்புல பிரதான மூலப்பொருட்கள் என்ன எல்லாம்? மூலப்பொருட்கள் என்னென்ன? பேர் சொல்ல மாட்டேன், ஒரு ஆள் சொல்லுங்க. மூலப்பொருட்கள் என்னென்ன எல்லாம்? நீர், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது வந்து விளைபொருள், பிரதான விளைபொருள் என்ன? பிரதான விளைபொருள் என்ன? குளுக்கோஸ், ஆக்சிஜன். பிரதான விளைபொருள், பிரதான விளைபொருள் என்று சொன்னா முதல் நிலை விளைபொருள் சொன்னா குளுக்கோஸ், பக்க விளைபொருள் சொன்னா ஆக்சிஜன். சரியா? சரி, இப்ப சொல்லுங்க அப்போ ஒரு இரசாயன தாக்கம் நடைபெறதுக்கான ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற்றிருக்கின்றா அதை நம்ம என்னென்று தெரிஞ்சு கொள்ளலாம்? ஒரு இரசாயன தாக்கம் நடந்துச்சு, அப்படி என்ன அறிகுறிகள் அல்லது என்னென்ன அவதானங்கள் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம்? 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க, சொல்லுங்க. ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற்றதற்கான அவதானங்கள் அல்லது சான்றுகள் என்னென்ன? சொல்லுங்க. ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற்றதுக்கான சான்றுகள் அல்லது ஆதாரங்கள் என்னென்ன? மிஸ்கா தெரியுமா? தெரியும் சார். ஒரு இரசாயன தாக்கம் நடைபெறதுக்கான சான்று வாயுக்கள் வெளியேறுதல் படிச்சையா? நிறம் மாறுதல், அடுத்தது வெப்பநிலையில ஏற்படுற மாற்றம், வேற என்ன? வேற என்ன? வீழ்படி தோன்றுதல், இப்படி படிச்சியா? அதுதான் கேட்டுறேன். அப்ப ஒரு இரசாயன தாக்கம் நடைபெறதுக்கான சான்றுகள் அல்லது இரசாயன தாக்கம் நடைபெற்றிருக்கின்ற உறுதி செய்யறதுக்கான அவதானங்கள் என்னெல்லாம்? வாயுக்கள் வெளியேறுதல், நிறம் மாறுதல், வெப்பநிலையில ஏற்படுற மாற்றம், வீழ்படிவு தோன்றுதல். சரியா? சரி, அதே மாதிரி வந்து ஒளித்தொகுப்பும் ஒரு இரசாயன மாற்றம், இரசாயன தாக்கம். இந்த இரசாயன தாக்கத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டு விளைபொருட்கள் உருவாகுது. என்னெல்லாம்? ஒன்று வந்து குளுக்கோஸும் குளுக்கோஸு, அடுத்தது வந்து ஆக்சிஜன். இப்ப நம்ம ரெண்டு விளைபொருள்கள்ல ஒரு விளைபொருள்
உருவாகிக்கென்று காட்டுனா அங்க என்ன நடந்திக்கென்று சொல்லலாம், ஒளித்தொகுப்பு நடந்திக்கென்று உறுதி செய்யலாம். என்ன ஒளித்தொகுப்புல ஒரு ஒரு தாவரத்துல ஒரு தாக்கம் நடைபெற்று அதுல வந்து குளுக்கோஸ் அல்லது ஒட்சிஜன் உருவாகிக்கின்றா அங்க வந்து ஒளித்தொகுப்பு நடைபெற்றுக்கென்று காட்டலாம். சரியா? நான் சொல்றது விளங்கிட்டா மிஸ்கா? விளங்கிட்டா நான் சொல்றது? ஓ அப்ப என்னையாம் ஒரு தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடந்துச்சுன்னு சொன்னா அதுல என்ன உருவாக்கின்னு காட்டுனாங்க நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு நடந்துச்சுன்னு உறுதி செய்யலாம். என்ன நடந்துச்சுன்னு காட்டுனா ஒன்று மாப்பொருளுக்கு போர் பரிசோதனை செஞ்சு அல்லது மாப்பொருள் நான் சொல்லிக்கேன். குளுக்கோஸ் வந்து முதல் நிலை விளைபொருள் ஒரு குறுகிய நேரம் என்னதான் மாற்றப்பட்டு இலையில சேமிக்கப்படுமா? ஒளித்தொகுப்பு நடைபெற்று உருவாகிற குளுக்கோஸ் ஒரு குறுகிய நேரத்துக்கு ஒரு சேர்வையா மாற்றப்பட்டு இலைகள்ல சேமிக்கப்படுமா? அது என்ன சேர்வை? சுக்ரோஸ். நான் அதுல வந்து திருப்பி திருப்பி 2-3 தரம் சொல்லிக்கேன். ஒன்று வந்து பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் உருவாகி அது வந்து குறுகிய நேரத்துக்கு ஒரு விளைபொருளா மாற்றப்பட்டு இலைகள்ல சேமிக்கப்படுது. திரும்பி என்ன செய்யுது? இந்த சேர்வை வந்து இன்னொரு சேர்வையா மாற்றப்பட்டு உரியத்தின் மூலம் கொண்டு செல்லப்படுது. திரும்பி என்ன செய்யுது? இந்த சேர்வை சேர்வையா மாற்றப்பட்டு வேர்கள் அல்லது இலைகள் என்பவற்றில சேமிக்கப்படுது. அப்ப முதலாவது உருவாகிறது குளுக்கோஸ். அது வந்து ஒரு குறுகிய நேரம் என்ன சேர்வையா மாற்றப்படுது? மாப்பொருள். என்ன மாப்பொருள் மாற்றப்பட்டு என்ன செய்யலாம்? இலைகள்ல சேமிக்கப்படுதாம். என்ன சரி. அப்ப நான் இப்ப கேட்கிறேன், நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கின்ற தெரியறதுக்கு இலைகள்ல பரிசோதனை செய்யணும். அதுக்கு எதுக்குரிய எந்த சேர்வைக்குரிய பரிசோதனை செஞ்சு இந்த சேர்வை இலைகள்ல இருக்கென்று சொன்னா அங்க ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கின்ற நம்ம உறுதி செய்யலாம். மாப்பொருள். அப்ப ஒரு இலையை எடுத்து அந்த இலையில மாப்பொருள் காணப்படுது என்று நம்ம உறுதி செஞ்சோம்னு சொன்னா அங்க அந்த இலையில ஒளித்தொகுப்பு நடந்தீங்கன்னு சொல்லலாம். சரி, எவ்வளவுட்டா? சரி, மாப்பொருளுக்கான பரிசோதனை என்ன? கோயில்ல 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க. மாப்பொருள் இருக்கென்று காட்டுறதுக்கு என்ன பரிசோதனை செய்யுது? முதல் அழகு 10ஆம் ஆண்டுல முதல் அழகு மாப்பொருளுக்கான பரிசோதனை என்ன சேர்வையை கொண்டு பரிசோதனை? என்னமா? என்னது? கேட்கல. அயடின். என்ன அயடின் கரைசலை வச்சு நாங்க மாப்பொருளை பரிசோதிக்கிறேன். ஒரு மாப்பொருளுக்கு அயடின் கரைசலை சேர்த்தோம்னு சொன்னா அது என்ன நிறமா மாறும்? அயடின் கரைசல் என்ன நிறமா மாறும்? கருநீலம் அல்லது ஊதான. அப்ப நம்ம ஒரு இலையை எடுத்து அதுல அயடின் கரைசலை செலுத்தினோம்னு சொன்னா சில ஸ்டெப்ஸ் செய்யணும், சில படிமுறைகள் செஞ்சு இறுதியா வந்து அந்த இலைக்கு அயடின் கரைசலை சேர்த்து அதுல அவதானம் வந்து கருநீலம் அல்லது ஊதாவா இருக்கும்னு சொன்னா அந்த இலையில என்ன இருக்குன்னு நம்ம உறுதி செய்யலாம். மாப்பொருள். அந்த மாப்பொருள் எந்த செயற்பாடு மூலம் உருவாக்கப்பட்டது? என்ன செயற்பாடு மூலம் உருவாக்கப்பட்டு இலையில? இரசாயன செயற்பாடு. என்ன செயற்பாடு? என்ன படிச்சிட்டீங்க? ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு நடைபெற்று உருவான குளுக்கோஸ் ஒரு குறுகிய நேரம் வந்து மாப்பொருளா சேமிக்கப்படலாம். அப்போ நம்ம இலைகள்ல மாப்பொருளுக்கான பரிசோதனை செஞ்சு மாப்பொருள் இருக்கென்று உறுதிப்படுத்தினோம்னு சொன்னா அந்த இலையில ஒளித்தொகுப்பு நடந்துச்சுன்னு சொல்லலாம். சரியா? விளங்கிட்டா? சரி, இப்ப என்ன செய்யப்படும்னு சொன்னா நம்மளுக்கு தேவையானது மூலப்பொருட்கள் என்ன எல்லாம் படிச்சோம்? குளுக்கோஸ், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது வந்து நீர், அடுத்தது வந்து பச்சையம், என்ன அடுத்தது சூரிய ஒளி. இவ்வளவும் தான் ஒளித்தொகுப்பு தேவையான மூலப்பொருட்கள். அப்ப நம்ம இதை உறுதி செய்யணும். கட்டாயமா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையா ஒளித்தொகுப்புக்கு, அல்லது சூரிய ஒளி தேவையா, அல்லது பச்சையம் தேவையா? இதை என்ன செய்யணும்? நம்ம உறுதி செய்யணும். உறுதி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஒரு காரணி தேவை என்று சொல்றதுக்கு 2 பரிசோதனை நம்ம ஒழுங்கமைப்பு செய்யலாம். ஒன்று வந்து
ஒரு பரிசோதனை உண்டு, அடுத்தது வந்து இன்னொரு பரிசோதனை. நம்மளுக்கு ஒரு ஏ என்ற ஒரு ஆஹ், ஒரு செயற்பாட்டுக்கு ஏ என்ற ஒரு காரணி தேவை. அப்ப என்ன செய்யலாம்? ரெண்டு பரிசோதனை செய்யலாம். ஏ வச்சு ஒன்று, ஏ இல்லாம உண்டு. சரியா? விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டானா? இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு செயற்பாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு காரணி தேவை என்று உறுதி செய்யணும். இந்த காரணி இருந்தா தான் இந்த செயற்பாடு நடைபெறணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டு செயற்பாடு செய்யலாம். ஒன்று, அந்த காரணியை வச்சு அந்த பரிசோதனையை ஒழுங்கமைப்பு செஞ்சு விளைவு ஏற்படுதான்னு பார்க்கலாம். முதலாவது விளைவு. அடுத்தது வந்து அந்த காரணியை இல்லாம செஞ்சு அந்த காரணியை நீக்கிட்டு அந்த பரிசோதனையை செஞ்சு விளைவு ஏற்படுதான்னு பார்த்து இதுல வந்து விளைவு ஏற்பட்டா இந்த காரணி தேவையா தேவையில்லையா? இந்த ரெண்டாவது பரிசோதனையில ஏ என்ற காரணி இல்லாம விளைவு ஏற்பட்டா இந்த ஏ என்ற காரணி இந்த செயற்பாடுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லைன்னா ஏன்? இதுலயும் ஏ இருக்கக்குள்ளையும் அதே விளைவு தான் உருவாக்கி, ஏ இல்லாமையும் உருவாகி. அப்ப இந்த சேர்வைக்கு இந்த செயற்பாட்டுக்கு இந்த ஏ என்ற காரணி தேவையில்லை. அதே மாதிரி ஏ நம்ம நீக்கிட்டு அந்த பரிசோதனை செஞ்சு இந்த விளைவு ஏற்படையில்லைன்னு சொன்னா அந்த செயற்பாடு நடைபெறதுக்கு ஏ என்ற காரணி தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? தேவை என்ன? அப்ப ஒரு பரிசோதனைக்கு வந்து ஒரு காரணி தேவையில்லையா தேவையாண்டு அறியறதுக்கு நம்ம ரெண்டு பரிசோதனை செய்யணும். ஒன்று வந்து அந்த காரணி இருக்கத்தோட ஒரு பரிசோதனை செய்யணும், அந்த காரணியை இல்லாமக்கி பரிசோதனை செய்யணும். சரி, நான் இப்ப கேட்கிறேன், இதை வச்சு சொல்லுங்க. ஒளித்தொகுப்புக்கு நம்மளுக்கு முதலாவது வந்து சூரிய ஒளி தேவையா தேவையில்லையாண்டு அறியணும். அதுக்கு எத்தனை பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும்? நம்ம எத்தனை பரிசோதனை ஒழுங்கமைப்பு செய்யணும்? ரெண்டு. ஒன்று என்ன 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 இருக்கணும்? சூரிய ஒளி அந்த தாவரத்துக்கு பட்டு ஒரு பரிசோதனை செய்யணும். என்ன? ரெண்டாவது என்ன செய்யணும்? சூரிய ஒளிய கிடைக்காம ஆக்கிட்டு ஒரு பரிசோதனை செய்யணும். சரியா? விளங்கிட்டா? அஷ்பா விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டா மிஸ்கா? நம்மளுக்கு என்ன ஒளித்தொகுப்புக்கு 4 காரணி தேவைன்னு படிச்சுக்கோம். சூரிய ஒளி, பச்சையம், நீர், அடுத்து வந்து CO2. சரியா? இப்ப நம்மளுக்கு சூரிய ஒளிக்கு ஒரு பரிசோதனை செய்யறோம். சூரிய ஒளிக்கு பரிசோதனை செஞ்சோம்னு சொன்னா ரெண்டு பரிசோதனை நம்ம ஒழுங்கமைப்பு செய்யணும். முதலாவது பரிசோதனை வந்து சூரிய ஒளி அந்த தாவரத்துக்கு பட வச்சு அந்த விளைபொருள் என்ன? நம்மளுக்கு முதல் நிலை விளைபொருள் குளுக்கோஸ் உருவாதான்னு பார்க்கணும். அடுத்து வந்து ரெண்டாவது பரிசோதனை வந்து அந்த சூரிய ஒளியை படாம ஆக்கி அதை சூரிய ஒளி இல்லாம ஆக்குனா அந்த விளைபொருள் குளுக்கோஸ் உருவாதான்னு பார்க்கணும். இதன் போது சூரிய ஒளி இல்லாம குளுக்கோஸ் உருவாகுனா அந்த பரிசோதனைக்கு, அதாவது ஒளித்தொகுப்புக்கும் நம்மளுக்கு என்ன ஒளித்தொகுப்புக்கும் என்ன தேவையில்லை என்று வரும்? என்ன தேவையில்லை என்று வரும்? சூரிய ஒளி தேவையில்லை என்று வரும். ஆனா சூரிய ஒளி இல்லாம இந்த விளைவு உருவாகலை என்றா, குளுக்கோஸ் உருவாகலை என்றா அந்த ஒளித்தொகுப்புக்கும் சூரிய ஒளி அவசியம் என்று வரும். சரியா? விளங்கிட்டா என்ன சொல்றது? ரெண்டு பரிசோதனை செய்யணும் என்று விளங்கிட்டா? ஒரு காரணி வந்து ஒரு ஒளித்தொகுப்புக்கு காரணம், அதாவது தேவையாண்டு காட்டுறதுக்கு ரெண்டு பரிசோதனை செய்யணும். ஒன்று வந்து அந்த காரணியை வச்சு ஒரு பரிசோதனை, அந்த காரணியை இல்லாமக்கி ஒரு பரிசோதனை. சரி, விளங்கிட்டா உங்களுக்கு? முதலாவது சொன்னது அவ்வளவும் கிளியரா? சரி சரி. இப்ப என்ன வழங்கையில அஷ்பா சொல்லுங்க, என்ன வழங்கையிலன்னு சொல்லுங்க. சூரிய ஒளிக்கு தேவையான ரெண்டு பரிசோதனை அடிக்கு. இப்ப நான் முதலாவது பரிசோதனை சொல்லிக்கேன். மாப்பொருள், அதாவது ஒளித்தொகுப்பு நடைபெற்றிக்காண்டு அறியறதுக்கு ஒரு பரிசோதனை செய்யணும்னு சொல்லி. என்ன பரிசோதனை? மாப்பொருளுக்கும் பரிசோதனை செய்யணும். என்ன? அப்ப ஒரு தாவரத்துல இலையில மாப்பொருள் இருக்கா இல்லையாண்டு கண்டா, இருந்தா அங்க ஒளித்தொகுப்பு நடந்துக்கு, இல்லாட்டி ஒளித்தொகுப்பு நடக்கையில. அது விளங்கிட்டா?
சரி. இப்ப என்ன ஒரு காரணி நம்மளுக்கு 4 காரணி தேவைன்னு படிச்சுக்கணும். ஒன்று வந்து என்ன CO2 சூரிய CO2 நீர் சூரிய ஒளி அடுத்து வந்து பச்சையம். இந்த 4 காரணிகளும் ஒரு ஒளித்தொகுப்பு நடைபெறதுக்கு தேவை என்று நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப நம்ம என்ன செய்யறோம் சூரிய ஒளி தேவையா தேவையில்லையான்னு படிக்க போறோம். சரியா, அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லிக்கேன். ஒரு காரணி தேவையா தேவையில்லையான்னு செய்யறதுக்கு 2 பரிசோதனை செய்யணும். ஒன்று வந்து அந்த காரணியை வச்சு அடுத்தது காரணி இல்லாம. இப்ப நம்மளுக்கு இதுல நம்ம என்னத்தை பரிசோதிக்க போறோம், என்ன காரணியை பரிசோதிக்க போறோம் அஸ்பா சொல்லுங்க. சூரிய ஒளி. சூரிய ஒளி. அப்ப என்ன செய்யணும் முதல் பரிசோதனை என்ன செய்யணும் சூரிய ஒளி தாவரத்துக்கு கிடைக்க செய்யணும். என்ன கிடைக்க செஞ்சு குளுக்கோசு விளைபொருளா உருவாகுதா அல்லது மாப்பொருள் உருவாகுதான்னு பார்க்கணும். இரண்டாவது பரிசோதனை என்ன அந்த சூரிய ஒளி கிடைக்காம சூரிய ஒளி இல்லாம அந்த பரிசோதனையை செஞ்சு பார்க்கணும். அதன் போது விளைவு உருவாகுதா உருவாகலையா. சூரிய ஒளி இல்லாம விளைவு உருவாகலாட்டி அந்த அந்த செயற்பாட்டுக்கு சூரிய ஒளி ஒளித்தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என்று நம்ம முடிவுக்கு வரலாம். விளங்கிட்டா விளங்கிட்டா கிளியரா? சரி, அதே மாதிரி CO2க்கு சொல்லுங்க பார்ப்போம். மிஸ்கா சொல்லுங்க பார்ப்போம். CO2க்கு நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு CO2 தேவையா தேவையில்லையான்னு பரிசோதனை செய்யுது. அப்ப என்னென்று பரிசோதனை நம்ம ஒழுங்கமைப்பு செய்யலாம். எத்தனை பரிசோதனை செய்யணும் CO2 தேவையா தேவையில்லையாண்டு பாக்குறதுக்கு? எத்தனை எத்தனை பரிசோதனை செய்யணும் மிஸ்கா? மிஸ்கா இருக்கீங்களாமா? கேள்வி கேட்டே விளங்கிட்டா? இல்ல சார். கொஞ்சம் சவுண்டா கதைங்க. கொஞ்சம் கொஞ்சம் மைக்கு கிட்ட வந்து கதைங்க. நான் கேட்ட கேள்வி விளங்கிட்டா? இல்ல ஸ்ட்ரக் ஆன. இப்ப நான் சூரிய ஒளி எப்படி பரிசோதிக்கணும்னு சொல்லிட்டேன். அது விளங்கிட்டா? சூரிய ஒளி தேவையா தேவையில்லையான்னு பரிசோதிக்கிற அப்படின்னு. அதே மாதிரி CO2 தேவையா தேவையில்லையான்னு பரிசோதிக்கிறதுக்கு என்னென்ன பரிசோதனை நம்ம ஒழுங்கமைப்பு செய்யலாம். எத்தனை பரிசோதனை செய்யணும் CO2 தேவையா தேவையில்லையான்னு? 2. ஒன்று முதலாவது பரிசோதனை என்ன CO2 அந்த தாவரத்துக்கு கிடைக்க செஞ்சு ஒரு பரிசோதனை செய்யணும். 2வது அந்த CO2வை இல்லாம இல்லாம ஆக்கி பரிசோதனை செய்யணும். அது இல்லாம ஆக்கி விளைவு உண்டாகுனா உண்டாகாட்டி என்னென்று வரும். இதுல முதலாவதுல வந்து CO2 இருக்கு விளைவு உண்டாகி, 2வதுல CO2 இல்ல விளைவு உண்டாக இல்லை. அப்ப இந்த செயற்பாட்டுக்கு என்ன தேவை CO2 தேவைன்னு முடிவுக்கு வரலாம். சரி, விளங்கிட்டா? கிளியரா? அஸ்வா இப்ப விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டா? சரி சரி. இப்ப நம்ம முதலாவது என்ன செய்வோம் ஒளித்தொகுப்பு நடந்திக்கா நடக்கலையான்னு பாக்குறதுக்கு ஒரு பரிசோதனை செய்யணும். என்ன பரிசோதனை? ஒளித்தொகுப்பு நடந்திக்கா நடக்க இல்லையா, இந்த இலையில இந்த தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடந்திக்கா நடக்கலையான்னு செய்யறதுக்கு என்ன பரிசோதனை செய்யறேன்னு சொல்லிக்க. என்னதுக்கு பரிசோதனை செய்யணும்? மாப்பொருளுக்கான மாப்பொருள் ஒரு இலையில இருந்தா அங்க ஒளித்தொகுப்பு நடந்திக்கு, இல்லாட்டி ஒளித்தொகுப்பு நடக்கல. சரி, இப்ப இதுக்கு ஒரு ஹெடிங் ஒன்று போடுங்க. அப்ப நம்ம ஒளித்தொகுப்பு நடந்திக்கா நடக்கலையான்னு பாக்குறதுக்கான பரிசோதனை. ஹெடிங் போடுங்க. ஒளித்தொகுப்பின் போது உருவாகும் மாப்பொருளை இனங்காணல். மாப்பொருளை இனங்காணல். இது இன்னொரு விதத்துல சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கா நடைபெற இல்லையாண்டு அறியல. அப்ப ஒளித்தொகுப்பின் போதும் மாப்பொருள் இருக்குமென்று சொன்னா
என்ன இலையில மாப்பொருள் இருக்குன்னு நம்ம பரிசோதனையில தெரிய வந்துச்சுன்னா அங்க ஒளித்தோப்பு நடந்துக்க நடக்கல நடந்திக்கு நடந்திருக்கு. அப்ப ஒரு பரிசோதனை செஞ்சுக்கோம், இலையில வந்து மாப்பொருள் இல்லையா, மாப்பொருள் இல்லாட்டி அந்த இலையில என்ன நடக்கல, ஒளித்தோப்பு ஒளித்தொகுப்பு நடக்கும். நடக்கல. சரியா? அப்ப மாப்பொருள் இருக்காண்டு அறிஞ்சா அங்க ஒளித்தோப்பு நடந்துச்சு, அந்த இலையில மாப்பொருள் இல்லை என்று அறிஞ்சா அங்க ஒளித்தோப்பு நடக்கல. சரியா? சரி. முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நன்றாக ஒரு இதுல வந்து என்னையாம் சூரிய ஒளியில ஒரு சட்டி தாவரம் எடுக்கிறோம். அந்த சட்டி தாவரம் என்ன செய்யலாம், சூரிய ஒளியில நன்றாக பட்டு என்ன செய்யலாம், நன்றாக சூரிய ஒளியில படும் என்று சொன்னா என்ன நடக்கும், அங்க ஒளித்தொகுப்பு நடக்குது. சரியா? சரி சரி விளங்கிண்டா? முதலாவது வந்து நன்றாக சூரிய ஒளி படும் இடத்திலிருந்து ஒரு இலைய என்ன செய்யறோமா பிக்கிறோம். பிச்சிட்டு வந்து என்ன செய்யறோம், ஒரு கொதிக்குழாயில இட்டு என்ன செய்யறோம், முதலாவது ஸ்டெப் ஸ்டெப் 1 போட்டு எழுதுங்க. ஸ்டெப் 1 முதலாவது படிமுறை என்ன செய்யறோம்னு சொன்னா, நான் எழுதுங்க, நான் அதை வழங்கப்படுத்துறேன். சரியா? நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் உள்ள முதலாவது ஸ்டெப் 1 போட்டு எழுதுங்க. நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் உள்ள தாவர இலை ஒன்றை பறித்து என்னையாம் ஒரு சூரிய ஒளி நல்லா படுற இடத்துல இருந்து ஒரு தாவரத்துல இருந்து ஒரு இலையை எடுத்து வந்து பறித்து கொதிகுழாயில் நீர் சேர்த்து கொதிக்க விட என்ன செய்யறாமாம், ஒரு ஒரு தாவர இலைய பறிச்சிட்டு வந்து ஒரு கொதிக்குழாயில நீரை சேர்த்து அதுக்குள்ள அந்த இலைய கொதிக்க விடுறோமா. முதலாவது படிமுறை, நீர் சேர்த்து கொதிக்க விட. நான் சொன்னதானே, மாப்பொருள் பரிசோதனை செய்யறதுக்கு முதலாவது 2-3 ஸ்டெப் செய்யணும். ஸ்டெப் செஞ்சுட்டு கடைசியா தான் என்ன செய்யணும், மாப்பொருள் பரிசோதனை அயோடின் கரைசலை இட்டு பார்க்கணும். அங்க கருநீலம் நிறம் தோன்றுனா மாப்பொருள் இருக்கி, கருநீல நிறம் தோன்றாட்டி அங்க மாப்பொருள் இல்லை. சரியா? முதலாவது ஸ்டெப் வெளியாஜா, ஸ்டெப் 1 வெளியாஜா. என்னையாம் ஒரு சூரிய ஒளி படுற இடத்துல இருந்து ஒரு தாவரத்துல இருந்து ஒரு இலையை எடுத்துட்டு வரமாம். அங்க என்ன நடந்திக்கும், சூரிய ஒளியில இருந்தா அங்க CO2 கிடைச்சிக்கும், சூரிய ஒளி கிடைச்சிக்கும், பச்சையம் இருந்திக்கும், அங்க ஒளித்தொகுப்பு நடந்திருக்கும். என்ன அதை எடுத்துட்டு வந்து முதலாவது என்ன செய்யறோமா, முதலாவது ஸ்டெப் வந்து கொதிக்குழாயில நீரை சேர்த்து அதுக்குள்ள வந்து கொதிக்க விடுறோமா. சரியா? அதுக்குரிய ரீசன் என்ன, இந்த ஸ்டெப் 1 இதுல வந்து ரீசன் ஏன் இப்படி நாங்க கொதிக்குழாயில நீரை சேர்த்து கொதிக்க விடுறோம்ன்ற ரீசன் ஸ்டெப் 1 போட்டு அதை எழுதுங்க. 2வது ரீசன் ஏன் கொதிக்க விடுறோம். சரியா? ஏன் கொதிக்க விடுறோம்னு சொன்னா, நீரில் இலையை அவிப்பதன் மூலம் களங்களை இறக்க செய்த, இலையில காணப்படுற களங்களை இறக்க செய்யல. ஏன் இறக்க செய்யறோம், அதுக்கு பிறகு ஒளித்தொகுப்பு நடைபெறப்படாது, அல்லது களத்துல காணப்படுற செயற்பாடுகளுக்கு களச்சுவாசம் வளர்ச்சி போன்ற செயற்பாடுகளுக்கு அதில் இருக்க மாப்பொருள் பயன்படுத்தப்படப்படாது. ஏன் நம்மளுக்கு இந்த இலையில என்ன இருக்குன்னு அறியணும், இருக்கா இல்லையாண்டு அறியணும். என்னத்துக்கு பரிசோதனை செய்யறோம், மாப்பொருளுக்கு. அப்ப நம்ம இந்த களங்களை இறக்க செய்யாட்டி என்ன செய்யும், நம்ம பரிசோதனை செய்யற டைம்ல என்ன செய்யும், அந்த மாப்பொருள் என்ன செய்யும்,
வேற செயற்பாடு இலையில காணப்படுற வளர்ச்சி போன்ற செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு என்ன செய்யும் மாப்பொருள் இல்லாம செய்யப்பட்டது. சரியா? அதை இல்லாம செய்யறதுக்கு தான் முதலாவது என்ன செய்யணும், களங்களை இறக்க செய்யணும். களங்களை இறக்க செஞ்சா அதுல இருக்க மாப்பொருள் அப்படியே இருக்கும். சரியா? சரி. அப்ப இதுல வந்து முதலாவது ஒரு கொதிக்குழாயில விட்டு கொதிக்க செய்யறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? இது கேட்பாங்க. இது ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் வர கேள்வி. முதலாவது ஸ்டெப் என்ன? காரணம் என்ன? கொதிக்க செய்யறதுக்கான காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். சரி என்ன? என்னமா? நீரின் நிலையை வகுப்பதன் மூலம் அதுக்கப்புறம் என்ன வர அதுல உள்ள களங்களை, அதாவது இலைகள்ல காணப்படுற களங்களை இறக்க செய்தல். இறக்க செய்தல் என்றா இறக்க செய்தல். இறக்க செய்தல், களங்களை இறக்க செய்தல். சரி, வழங்கிட்டாரு. ஓ சார் சரி, வழங்கிட்டா இறக்க செய்தல். சரி, இது வந்து முதலாவது ஸ்டெப். சரி, பக்கத்துல வந்து இது எலினத்து பக்கத்துல இந்த இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. இலைய பறிச்சிட்டு வந்து கொதிகுழாயில நீரை இட்டு அதுக்குள்ள என்ன செய்யறோமா, கொதிக்க விடுறோமா. அதுக்குரிய காரணம் என்ன? களங்களை இறக்க செய்யறோமா. சரி, அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்டெப் 2. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? சரியா? எழுதுங்க. பின் இலையை மதுசாரமுள்ள கொதிகுழாயில் இட்டு, பின் இதுக்குள்ள இருந்து எடுத்த இலைய ரெண்டாவது ஸ்டெப், இதுல கொதிக்க செஞ்சிட்டோம். கொதிக்க செஞ்சுட்டு இதுல இருந்து இலையை எடுத்து மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் இட்டு, சார் மதுசாரம் உள்ள கொதிகுழாயில் இட்டு, கொதிகுழாய்னா சோதனை குழாய் மாதிரி இருக்க கொதிகுழாய். இதுக்குள்ள வந்து மதுசாரம் இருக்காம். மதுசாரத்துக்குள்ள இதுல இந்த இடத்த இலைய வந்து இதுக்குள்ள இலைய இட்டிக்கமாம். இட்டு அதை என்ன செய்யப்படும் சொன்னா கொதிநீர் தொட்டியினுள் வைத்தல். இது வந்து கொதிநீர் தொட்டி. இதுக்குள்ள நீர் வந்து சுடுநீர் இருக்காம். இதுக்குள்ள கொதிநீர் இதுக்குள்ள காணப்படுறது வந்து மதுசாரம். கொதிகுழாய்க்குள்ள காணப்படுறது வந்து மதுசாரம். கொதிநீர் தொட்டிக்குள்ள காணப்படுறது வந்து கொதிநீர். சரியா? இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யறோம், இதுல இருந்து எடுத்த இலைய மதுசாரம் உள்ள கொதிகுழாயில, இந்த கொதிகுழாய்க்குள்ள வந்து மதுசாரம் இருக்காம், அதுக்குள்ள இட்டு கொதிநீர் தொட்டியினுள் வைத்தல். இதுல இருந்து இலைய எடுத்து மதுசாரம் உள்ள கொதிகுழாயில வச்சு அந்த மதுசாரம் உள்ள கொதிகுழாய கொதிநீர் தொட்டிக்குள்ள வைக்கணும். கொதிநீர் தொட்டியினுள் வைக்கவும். சரியா? மிஸ்க விளங்கிட்டா? ரெண்டாவது ஸ்டெப். ஓ சார் ரெண்டாவது ஸ்டெப் விளங்கிட்டா? ஓ சரி, முதலாவது ஸ்டெப் என்ன? வெளிச்சத்திலிருந்து சூரிய ஒளியில இருந்து இலையை எடுத்துட்டு வந்து நீருக்குள்ள வச்சு அதை கொதிக்க செய்யறோம். ஏன்? ரீசன் என்ன? காரணம் என்ன? களங்களை இறக்க செய்யறோம். சரியா? சரி, ரெண்டாவது என்ன செய்யறோம்? அதுல கொதிக்க செஞ்ச இலையை எடுத்து கொதிகுழாய்க்குள்ள மதுசாரம் இருக்காம், அந்த மதுசாரத்துக்குள்ள விட்டு அந்த மதுசாரத்துல இருக்க இலையோட சேர்த்து கொதிகுழாய்க்கு கொதிநீர் உள்ள ஒரு கொதிநீர் தொட்டிக்குள்ள வைக்கிறோமா. இதுக்குரிய ரீசன் என்ன? இதுக்குரிய ரீசன் என்று போட்டலுதுங்க. இது வந்து களங்களை இலக்கு செய்யறதுக்கு வந்து இதுக்குள்ள வைக்கிறோம். இது வந்து மதுசாரத்துக்குள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா பச்சையத்தை அகற்றுதல். இதுல காணப்படுற பச்சையம் இருக்குதானே, இலையில பச்சையம் இருக்குதானே, அந்த பச்சையத்தை அகற்றுதல். ஏன் பச்சையத்தை அகற்றுறோம்? பச்சை கலர்ல இருக்கும். அதை என்ன செய்யணும்? அயடின் கரைசல் நம்ம சேர்த்த மட்டும் சொன்னா அதுல நிறமாற்றத்தை ஒழுங்கா அவதானிச்சிக்க மாட்டோம்.
இப்ப என்ன செய்யணும்? இந்த ஸ்டெப் செஞ்சு மதுசாரத்துக்குள்ள நீரை இலைய போட்டு அதை கொதிநீர் தொட்டிகளை வைக்கிறதால அதுல இருந்து மதுசாரத்துல அந்த பச்சையம் கரைஞ்சி இலை என்ன நிறமா மாறும்? வெள்ளை நிறமா மாறும். வெள்ளை நிறமா மாறினா அதுக்கு பிறகு நம்ம அயோடின் கரைசல இட்டோம்னு சொன்னா நிறமாற்றம் இலகுவா விளங்கும். என்ன அதுக்கு தான் நாங்க வந்து ரெண்டாவது பச்சையத்தை நீக்கிறோம். பச்சையத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், பச்சையத்தை அகற்றுதல். பச்சையத்தை அகற்றுதல். மதுசாரத்துல கொதிக்க வைக்கிறதுக்கான காரணம் வந்து பச்சையத்தை அகற்றுதல். சரியா? சரியா? சரி. ரீசன் அடுத்தது வந்து அவதானம் போட்டு எழுதுங்க. இந்த ஸ்டெப் செஞ்சனையும் என்ன அவதானம் கிடைக்கும்? அவதானம் போட்டு எழுதுங்க. முதலாவது மதுசார கரைசல் என்ன நிறமா மாறும்? மதுசாரம் நிறமற்றதாயிருக்கும். அதுல வந்து பச்சையம் கரைஞ்சா அந்த மதுசார கரைசல் என்ன நிறமா மாறும்? பச்சை நிறமா மாறும். என்ன அப்ப முதலாவது அவதானம் எழுதுங்க. மதுசாரம் பச்சை நிறமாக மாறும். மதுசாரம் பச்சை நிறமாக மாறும். அல்லது இலை பச்சை அருகே என்ன நிறமா மாறும்? வெளிரிய நிறமாக மாறும். இலை வெளிரிய நிறமாக மாறும். அவதானம் விளங்கிட்டா? ரெண்டு அவதானம் விளங்கிட்டா? என்ன சொன்னேன்? இப்ப நம்ம ரெண்டாவது ஸ்டெப் செய்யறது வந்து மதுசாரத்துக்குள்ள இலைய போட்டு அதை கொதிநீர் தொட்டிக்குள்ள வைக்கிறதுக்கான ரீசன் வந்து பச்சையை அகற்றணும். ஏன் பச்சையும் இலையில இருக்கும்னு சொன்னா நம்ம அயோடின் கரைசல் சேர்த்து மாப்பொருள் பரிசோதனை செய்யக்குள்ள அதுல ஏற்படுற நிற மாற்றத்தை ஒழுங்கு அறிஞ்சிக்க மாட்டோம். இப்ப பச்சையை அகற்றணும்னு சொன்னா அதுல இலையில இருக்க பச்சை நிறம் எல்லாம் மதுசாரத்துக்குள்ள வந்துடும். இலை வெள்ளை நிறமா மாறிடும். வெள்ளை நிறமா மாறும்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம அயோடின் கரைசலை சேர்த்தோம்னு சொன்னா அதுல ஏற்படுற கருநீலம் அல்லது ஊதா நிற மாற்றத்தை இலகுவா அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தான் வந்து பச்சையத்தை நீக்கிறதுக்கு ரெண்டாவது ஸ்டெப் செய்யறோம். அதுல அவதானம் வந்து மதுசாரம் பச்சை நிறமாக மாறும் அல்லது இலை வெளிரிய நிறமாக மாறும். சரி, இப்ப இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஸ்டெப் ஒன்று செஞ்சுக்கோம். இதுல ஏன் மதுசாரத்தை கொண்டு வைத்து நேரடியா ஒரு மதுசாரம் இருக்குன்னு சொன்னா மதுசாரத்துக்குள்ள இலைய போட்டுட்டு ஏன் நேரடியா வந்து அதை பன்சன் சுடரப்புல வெப்பமேற்றாம கொதி நீர் தொட்டிகளை வச்சுக்கும். கொதி சுடுத நீர் தொட்டிகளை வச்சுக்கும். ஏன் வச்சுக்கும்? நம்மளுக்கு என்ன செய்யணும்? மதுசாரத்தை வந்து இதை கொதிக்கத்தானே வைக்கணும். மதுசாரத்தை கொதிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கொதிகுழாய்க்குள்ள வந்து மதுசாரத்தை போட்டு அதுக்குள்ள இலைய போட்டு அதை வந்து பன்சன் சுடரப்புல வச்சா இது கொதிக்கும். அது அப்படி செய்யாம ஏன் மதுசாரத்தை கொண்டு வந்து கொதி நீர் இருக்க தொட்டிக்குள்ள வச்சுக்கும்? என்ன சொல்லுங்க? ஏன்னு சொன்னா மதுசாரம் வந்து தீப்பற்றக்கூடியது. என்ன நேரடியா நம்ம நெருப்புல கொடுத்தோம்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? மதுசாரம் என்ன செஞ்சிடும்? தீப்பற்றும். இலகுவா தீப்பற்றி ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த ஆபத்தை இல்லாம ஆக்குறதுக்கு தான் கொதி நீர் இருக்க தொட்டிக்குள்ள வச்சோம்னு சொன்னா இது நேரடியா இல்லாம இதுல இருக்க கொதி நீர்ல இருக்க சூட்டை பெற்று மதுசாரம் கொதிச்சு பச்சையத்தை நீர். சரியா? சரி, அப்ப ரெண்டாவது அதை எழுதுங்க. மதுசாரம் நீர் தொட்டியில் வைத்து வெப்பமேற்றப்படுவதற்கான காரணம் யாது? இதை கீழே எழுதுங்க. ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமுக்கு. கேட்கிற கேள்வி மதுசாரம் நீர் தொட்டியில் வைத்து ஏன் நேரடியா வெப்பமேற்றாம நீர் தொட்டிக்குள்ள இருக்க கொதி நீராக்குள்ள வச்சு வெப்பமேற்றிக்கும்?
அதுக்கு தான் ரீசன் என்ன. மதுசாரம் நீர் தொட்டியில் வைத்து வெப்பமேற்றப்படுவதற்கான நோக்கம் யாது? அஸ்வா மிஸ்கா வழங்கிட்டா? இந்த ஸ்டெப் வழங்கிட்டா? நான் சொன்னது ஓ வழங்கிட்டா? சார். மிஸ்காக்கு வழங்கிட்டா? ஓ அஸ்வாக்கு வழங்கிட்டா? ஓ கேள்வி என்ன? நேரடியாக மதுசாரத்தை நம்ம வெப்பமேற்றாம நீர் தொட்டியில வச்சுக்கோம், கொதி நீர் இருக்க தொட்டிக்குள்ள வச்சு வெப்பமேற்றிக்கோம். அதுக்கு ரீசன் என்ன? அதாவது கேள்வி என்ன? மதுசாரம் நீர் தொட்டியில் வைத்து வெப்பமேற்றப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, மதுசாரம் இலகுவில் தீப்பற்றக்கூடியது. ஏன் மதுசாரம் இலகுவில தீப்பற்றக்கூடியது? நேரடியாக வெப்பமேற்றும் போது ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். அதனால இலகுவா வெப்பமேற்றக்கூடியது. அதை நம்ம நேரடியா நெருப்புல கொடுத்தோம்னு சொன்னா ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம் என்று பயந்துதான் நம்ம லெப்ல அதை ஒரு கொதிநீர் இருக்க தொட்டிக்குள்ள வச்சு வெப்பமேற்றி, இதுல கொதிநீர்ல இருக்க வெப்பத்தின் மூலம் என்ன செய்யும்? மதுசாரம் கொதிக்கும். இப்படி நேரடியா கொடுக்கறதோட இதுல வெப்பத்தின் மூலம் மதுசாரத்தை கொதிக்க செய்யறதால நம்மளுக்கு ஆபத்துக்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். இது முதலாவது ஸ்டெப், இரண்டாவது ஸ்டெப். இப்போ மூன்றாவது ஸ்டெப். இப்ப என்ன செஞ்சிட்டோம்? முதலாவது சார் அந்த பாயிண்ட் என்னமா சொல்லையா? மதுசாரம் இலகுவில் தீப்பற்றக்கூடியது. ஆகவே நேரடியாக வெப்பமேற்றும் போது ஆபத்துக்களை ஏற்படுத்தும். நேரடியாக வெப்பமேற்றும் சொன்னா இலகுவோட தீப்பற்றியும் சொன்னா பத்திரும். அதனாலதான் கொதி நீராக்குள்ள நம்ம வெப்பமேற்றிக்கும். இலகுவில் தீப்பற்றக்கூடியது, நேரடியாக வெப்பமேற்றும் போது ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். சரியா? முதலாவது ஸ்டெப் என்ன செஞ்சிக்கோம்? சூரிய ஒளியில இருக்க ஒரு இலையை எடுத்துட்டு வச்சுக்கோம். இலையை எடுத்துட்டு நீருக்குள்ள போட்டு கொதிக்க வச்சுக்கோம். கொதிக்க வச்சு களங்களை இறக்க செய்யறோம். ஏன் களங்களை இறக்க செய்யாட்டி என்ன செய்யும்? அது அதுல இருக்க மாப்பொருள் வேற தேவைகளுக்காக பயன்படுத்திடும். அந்த களங்கள், அதை களங்களை இறக்க செஞ்சா அதுல காணப்படுற மாப்பொருள் அப்படியே இருக்கும். இரண்டாவது ஸ்டெப் என்ன செஞ்சிக்கோம்? இதுல இருந்து எடுத்த நீரை, அதாவது இலைய ஒரு கொதிகுழாய், மதுசாரம் உள்ள ஒரு கொதிகுழாய்க்குள்ள விட்டு அதனை ஒரு கொதிநீர் தொட்டிக்குள்ள வச்சு வெப்பமேற்றிக்கும். ஏன்? பச்சை கலர்ல இருக்கும்னு சொன்னா அதுல ஏற்படுற நிறமாற்றத்தை நம்ம அறிஞ்சிக்க மாட்டோம். அதனால என்ன செய்யறோம்? அதுல பச்சையத்தை நீக்கிறோம். பச்சையத்தை நீக்கிறதால அந்த இலை வெளிரிய நிறமா மாறும். அப்ப அதுல ஒரு நம்ம பரிசோதனை செஞ்சோம்னு சொன்னா நிறமாற்றத்தை இலகுவா அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப அதுக்குரிய நோக்கம் பச்சையத்தை அகற்றுது. அதுல அவதானம் என்னையாம்? மதுசாரம் பச்சை நிறமாக மாறும் அல்லது இலை வெளிரிய நிறமா மாறும். அடுத்தது இன்னொரு ஸ்டெப் செஞ்சிக்கும். மதுசாரத்தை நேரடியா தீப்பற்று, அதாவது மதுசாரத்தை நேரடியா பஞ்சனுடப்புல சூடேற்றாம நீர் தொட்டியில வச்சு, கொதி நீர் தொட்டியில வச்சு வெப்பமேற்றிக்கும். ஏன்? அதுக்குரிய காரணம் என்ன? மதுசாரம் இலகுவலை தீப்பற்றக்கூடியது, அதனை தடுக்கிறதுக்கு கொதி நீர் தொட்டிகளை வச்சு. சரியா? சரி. மூன்றாவது ஸ்டெப் இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? என்ன பரிசோதனை செய்யணும்? அயோடின் மாப்பொருளுக்கான பரிசோதனை செய்யணும். என்ன? சரி. அடுத்தது எழுதுங்க ஸ்டெப் 3 என்று போட்டு. அதுக்கு பிறகு கொதிக்க வச்ச பிறகு இதுல இருந்து இலையை எடுத்து நீர்ல கழுவிட்டு அதுக்கு அயோடின் சில துளிகளை விட்டா அதுல என்ன நிறம் தோன்றும்? அதுல மாப்பொருள் இருந்தா என்ன நிறம் தோன்றும்? கடும் நீல நிறம் அல்லது கருநீலம், அடுத்த அல்லது ஊதா நிறம். சரியா? சரி. மூன்றாவது ஸ்டெப் எழுதுங்க. பின் தாவர இலையை நீரில் கழுவி, இதுல இருந்து எடுத்த தாவர இலையை நீர்ல கழுவி அந்த இலைக்கு அயோடின் கரைசல், நீரில் கழுவி அயோடின் துளிகள் சிலவற்றை இடல். அயோடின் கரைசல்ற துளிகள் சிலவற்றை இடல். சரியா? மூன்றாவது ஸ்டெப் என்ன? இதுல இருந்து எடுத்த
இடையில இந்த இடத்துல இளைய நீர்ல கழுவி அதுக்கு அயடின் கரைசல சில துளிகளை இட்டு அவதானிக்கிறோம். சரியா? சரி, முடிவுன்னு போட்டு எழுதுங்க. முடிவு. இலையின் நிறம் நீலம் அல்லது ஊதாவாக மாறினா அங்க என்ன இருக்கின்ற உறுதி செய்யலாம்? மாப்பொருள். அப்ப இலையின் நிறம் நீலம் அல்லது கருநீலம் என்ன சொல்லுவாங்க, கருநீலம் அல்லது ஊதா. நீலம் அல்லது ஊதாவாக மாறினால் மாப்பொருள் உண்டென உறுதி செய்யலாம். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், கடைசியா வெளிரி என்னிடம் உள்ள இடைக்கு என்ன தேட்டிக்கும் அயடின் கரைசல் சில துளிகளை எட்டிக்கும். அங்கு கருநீலம் அல்லது ஊதா நிறம் தோன்றினால் அங்க மாப்பொருள் இருக்கின்ற உறுதி செய்யலாம். மாப்பொருள் இருந்தா அங்க என்ன நடைபெற்று உறுதி செய்யலாம்? இன்னொரு விதத்துல சொல்றேன்டா, மாப்பொருள் இது கீழையில அப்ப என்ன நடந்துக்கின்ற உறுதி செய்யலாம்? அந்த இலையில என்ன நடந்ததால மாப்பொருள் உருவாய்? ஒளித்தொகுப்பு என்ன? சரி, அப்ப கருநீலம் அல்லது ஊதா நிறமா மாறினால் மாப்பொருள் உண்டென உறுதி செய்யலாம், அல்லது ஸ்லேஷ் போட்டுட்டு ஒளித்தொகுப்பு நடைபெற்றுள்ளது என உறுதி செய்யலாம். பிள்ளைகள் சரி, இப்ப சொன்னதுல இப்ப இது என்னத்துக்கான பரிசோதனை? மாப்பொருள் மாப்பொருளுக்கான பரிசோதனை செஞ்சு அந்த விலையில ஒளித்தொகுப்பு நடைபெற இல்லையாண்டு அறிஞ்சிக்கும். சரியா? சரி, இதுல என்ன டவுட் இருக்கா? இப்ப சொன்னதுல டவுட் இருக்கா பிள்ளைகள்? இது இந்த கேள்வியெல்லாம் வரும். ஸ்டெப் ஞாபகம் வச்சீங்க. இந்த ஸ்டெப் முதலாவது ஸ்டெப் ஏன் செய்யற, களங்களை இறக்க செய்யற, அது வரும். ஏன் செய்யற என்று கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது ஸ்டெப் ஏன் செய்யற என்று கேள்வி கேட்பாங்க. அடுத்தது கேட்பாங்க அவதானம். ரெண்டாவது ஸ்டெப் செஞ்சனையோ ஏற்படுற அவதானம் என்ன என்று கேட்பாங்க. அடுத்தது கேட்பாங்க ஏன் மதுசாரத்தை நேரடியா வெப்பமேற்றாம கொதிநீர் உள்ள நீர் தொட்டியில வச்சு வெப்பமேற்று என்று கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வர கட்டாய கேள்வி. நான் கேள்வி வாரத்தை தான் பாயிண்ட்ஸா தந்தீங்க. சரியா? விளங்கிட்டா? இதுல என்னமோ டவுட் இருக்கா? இந்த படிச்சது வந்ததுல என்னமோ டவுட் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல நான் சொன்னேனே, இது மாப்பொருள் பரிசோதனை. அடுத்த கிளாஸ்ல CO2 தேவையா, ஒளித்தொகுப்பு CO2 தேவையா தேவையில்லையா, அடுத்தது சூரிய ஒளி தேவையா தேவையில்லையா, அதை நம்ம ஒரு பரிசோதனை செஞ்சு அறியப்படும். சரியா? கடைசியா எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியது எது? என்ன பரிசோதனை செய்யணும்? அந்த 4 காரணிகளும் தேவையாண்டு அறியறது கடைசியா செய்ய வேண்டியது இந்த ஒளித்தொகுப்பு பரிசோதனை, மாப்பொருள் பரிசோதனை செய்யணும். கடைசியா மாப்பொருள் பரிசோதனை செஞ்சாதான் விளங்கும் அந்த காரணி இருந்தா மாப்பொருள் உருவாகுதா, காரணி இல்லாட்டி மாப்பொருள் உருவாதா. சரியா? சரி, நான் அடுத்த கிளாஸ்ல அதை படிப்போம். இன்னைக்கு படிச்சு தந்ததுல நம்ம டவுட் இருக்கா? இல்ல சார். கிளியரா? பிள்ளைகள் இது ஸ்ட்ரக்சருக்கு வார கேள்வி, அப்படியே கேள்வி. இதெல்லாம் ஒவ்வொரு மார்க்ஸ். இது மார்க்ஸ், இது மார்க்ஸ், இது மார்க்ஸ். இந்த கடைசியா வாரது மார்க்ஸ். மதுசாரத்தை அமைக்கு நீர் தொட்டியில வச்சு ஒப்ப ஒரு மார்க்ஸ். சரியா? டவுட் இருந்தா கேட்டுங்க. சரி, இப்ப